145க்கு 7 அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளவுதாங்க எதிர்பார்த்ததுதான். நிறைய பேர் வந்து அந்த இடத்திலேயே முடிவு பண்ணிட்டாங்க. இந்தியா முடிஞ்சுதுடா, கதை முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்தாரு நம்ம புவனேஸ்வர் குமார். அதாவதுங்க நம்ம வந்து இப்ப நிறைய கிரிட்டிசைஸ் பண்றோம். லைக் வந்து இந்தியாவுக்கு வந்து டெய்ல் எண்டர் பேட்டிங் இல்ல. இது வந்து இப்போன்னு இல்ல. ரொம்ப வருஷமா அப்படிதான் இருக்குன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த சீரிஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த மேட்சும் சரி, ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி நம்மள காப்பாத்துனது இந்த டெய்ல் எண்ட் பேட்டிங் தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஒரு முறை இல்ல 2 முறை இந்த மேட்ச்லயே வந்து காப்பாத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு தொடக்க புள்ளியா புவனேஸ்வர் குமார் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நாங்க சொன்ன மாதிரி 50 அடிச்சிருப்பாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. இப்ப வராரு ரஹானேவும் புவனேஸ்வர் குமார் இருக்காங்க. 3 விக்கெட் தான் பாக்கி இருக்கு. 200 வந்தாலே பெரிய விஷயம் தான்ற மாதிரி தான் இருக்கிற அந்த நிலைமையில அஜிங்கியா ரஹானே ஒரு சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்றாரு. லஞ்சையும் தாண்டி டீ எல்லாம் வருது. டீயும் தாண்டி பயங்கரமா ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். ஐ திங்க் அந்த டே முடியும் போது தான் கரெக்டா புவனேஸ்வர் குமார் அவுட் ஆறாரு. சரிங்களா? அவுட் ஆகும்போது ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு 145 ஃபார் 7 சொன்னேன்னா புவனேஸ்வர் குமார் அவுட் ஆகும்போது ஸ்கோர் வந்து 235 ஃபார் 8. 90 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இந்த மேட்ச்லயே இல்ல இந்த இன்னிங்ஸ்லயே வந்து பெஸ்ட் பார்ட்னர்ஷிப் வந்து அதுதான் இந்தியாவுக்கு. 38 ரன்ஸ் ஏதோ அடிச்சிருப்பாரு. அவர் அவுட் ஆகுறப்போ அகைன் ஒரு 235 ஃபார் 8 சரிப்பா ஒரு 250 கிலோ ஆல் அவுட் ஆயிடுவாங்களா அப்படின்னு நினைக்கும்போது திரும்ப அஜிங்கியா ரஹானே தேர்ட் கியரை போடுறாரு. அதனால வரைக்கும் ஆடிட்டு இருந்தாரு. ஓகே தான். இப்ப வந்து சரி அடிச்சான்ற கட்டாயம் அவரு வந்து அடிக்க ஆரம்பிச்சு டேக் ஆன் பண்ணப்ப அவர் ஒரு செஞ்சுரியையும் கம்ப்ளீட் பண்றாரு. கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம அந்த கம்ப்ளீட் பண்ண கையோட ஒரு ஷாட் சூப்பரான டிரைவ் ஆக்சுவலி. பட் ஆண்டர்சன் அவுட் ஆஃப் நோ வேர் அது வந்து சூப்பரான ஒரு காட்டன் போல்டு எப்படி பிடிச்சாரு இப்போ வரைக்கும் தெரியல. செம ரிஃப்ளெக்ஸ் சும்மா வச்சாரா மாட்டிச்சான்னு தெரியல. நல்ல கேட்ச் சரிங்களா? அது வந்து அவர் அவுட் ஆகுறப்ப ஐ திங்க் ரஹானே வந்து 103 அடிச்சு அவுட் ஆறாரு. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் லார்ட்ஸ்ல செஞ்சுரி ஆல் ஆஃப் ஃபேம்ல வந்து ஒரு பேர் வந்து எழுதிருவாங்க அப்படின்றப்போ ஒரு சூப்பரான நாக்கு. அவர் அவுட் ஆகுறப்ப ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 280 ஃபார் 9 ஏதோ இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 ரன் 12 ரன் ஷமி ஒரு 2 4 அடிக்கிறாரு. அப்படி இப்படி அடிக்கப்ப இந்தியா வந்து ஒரு 295 ரன்ஸ்க்கு வந்து பண்டில் அவுட் ஆறாங்க.